வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்போது வேத வசனத்துக்கு கடந்து செல்லும் நாங்கள நம்ம ஜெபிப்போம். ஃபாதர், I thank and praise you, Lord. Lord, the Holy Spirit, open our eyes, ears, hearts and minds of understanding so that we can learn from the word what we are reading. Thank and praise you, Father. In Jesus' name I pray. Amen. இன்றைக்கு நம்ம வாசிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். ஆனால் இது 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது போட்டிருக்கோம். ஆனால் பொதுவான நிருபம் போட்டிருக்கோம், ஜென்ரல். இதில் லெட்டஸ் ஸ்டார்ட் அண்ட் கோ வேர்ட் பை வேர்ட். இதில் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இதில் விசுவாசம் அப்படின்னு சொன்ன உடனே சம்டைம்ஸ் இப்போ ஹீலிங் எல்லாம் நடக்கும்போது அது உடனே நடந்துடும். சில காரியங்களில் விசுவாசம் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகும். தட் இஸ் அவர் டைம். இட் வில் ஹேப்பன், பட் இட் டேக்ஸ் டைம். அப்போ இந்த ப்ராசஸ் வில் டேக் டைம். கர்த்தர் அது நம்ம பார்ப்பார் நம்மள, இவன் உண்மையாகவே பண்ணுறானா இல்லையான்னு. அதனால கொஞ்சம் டைம் ஆகும். அதுதான் இங்கே போட்டிருக்குது, பொறுமையை உண்டாக்கும் என்று. அப்போ பொறுமையாக நம்ம ஒரு காரியத்தை கேட்டோம்னா உடனே பதில் கிடைக்காம சம்டைம்ஸ் லேட் ஆகும். அதுதான் இப்போ பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிக சந்தோஷமாக கேளுங்கள். ஏனென்றால் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டோம், அவர்கிட்ட வேண்டிட்டோம், அவர் நிச்சயமா அதுக்கு பதில் கொடுப்பார். அது விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு செயல்பட்டு நமக்கு வரத்துக்கு முன்னால we have to wait for some time. ஒவ்வொரு இதுவும் ஹீலிங்ல ஒரு ஆள் சாக கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு we need immediate result. that is ஒரு கேன்சர் இல்லாட்டி நான் ஏன் கேன்சர் ஒண்டி சொல்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. கேன்சர் இஸ் இப்போ மாடர்ன் டிக்ஷனரியில் இமீடியட்டாக சாவடிக்கக்கூடியது கேன்சர். இல்லாட்டி ஏதாவது ஒரு வியாதி, அதுக்கு we need deliverance immediately. but sometimes it takes சில காரியங்கள். இப்போ நம்மளுக்கு வெற்றிகரமாக நம்ம ஜீவிக்கணும், ஒரு விசுவாசத்தோடு கேட்குறோம் நம்ம. அப்போ இயேசு சொன்னார், அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, நீ சொன்னது விசுவாசிக்க, இருதயத்தில் அந்த இருதயத்தில் விசுவாசிக்கிறதுன்றது போடுறோம்ல, இட் டேக்ஸ் சம் டைம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சில பேருக்கு. ஆனால் நிச்சயமா நடக்கும். ஆனால் உடனே we cannot come to the conclusion, ஐயோ உடனே நம்மளுக்கு பதில் கொடுக்கலையே, கடவுள் பதில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அதுதான் இங்க போட்டிருக்குது, நீங்க பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்றும் அறிந்து. இதுல ப்ராசஸ் விசுவாசத்தோட பொறுமை. ஸோ இந்த பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இதுலயே 2 பேதுருவை எடுத்து பாருங்க, அங்கேயும் போட்டிருக்கோம். 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். ஃபர்ஸ்ட் விசுவாசம் இருக்கிறவங்களும் தைரியமா இருப்பாங்க. எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்ற ஒரு ஆள் அவனுக்கு நிச்சயமா ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானமும் கூட இருக்கணும். ஞானத்தை, ஏன்னா எந்த வித மாதிரி எதை ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியணும் நம்மளுக்கு. ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியும், இதெல்லாம் ஒன்னா தான் வரும், ஒரு பேக்கேஜ் வர மாதிரி வரும். ஸோ பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வாழுங்கள். இது இருந்தா நம்மளை யாரையும் அசைக்க முடியாதுன்னு இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்ப இங்க வாசிக்கிறோம் யாக்கோபுல, நீ விசுவாசத்துல இருக்கும்போது உன் பரீட்சை ஆனது பொறுமை உண்டாக்கும் என்று. நம்ம உடனே கிடைக்கலன்னா கூட we have to wait, it will come. ஸோ என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். சில பேர் சோர்ந்து போயிடுவாங்க, ஐயோ எனக்கு உடனே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங் கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு, மாம்சமான அவரோட ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறாரு.
அவர்கள் ஜெபத்தின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஆனா the process of answering இது இருக்கும். நம்மளுக்கிட்ட எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவைகள்லாம் நம்ம விட்டு போகணும். ஸோ நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளீனாக போட்டிருக்கு, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். ஸோ குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும், ஃபுல்னஸ் உள்ள ஆளாக நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கிடவது. உங்கள் நெக்ஸ்ட் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாருங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். இது ஞானம். இப்ப தேவகரமான ஞானம்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே சமயத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும். அந்த காரியம் வேணும்னு சொன்னா அந்த காரியத்துக்காக அந்த காரியத்தை இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஞானம் ஒன்றை வச்சுக்காம இப்ப ஹீலிங், அந்த இடத்துல ஹீலிங் வச்சுக்கலாம். இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட், மேபி ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், அதை கொண்டு வச்சுக்கலாம். எது வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். இப்ப ஞானத்தில் எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான் இருப்போம். ஏன்னா தேவகரமான ஞானத்தை நம் எடுக்கிறதுல நம் நிறைவுள்ளவர்களா இருக்க வேண்டும். சாலமோனுக்கு உலகப்புறமான இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், எக்கச்சக்கமா கொடுத்தார். ஆனாலும் அதுலயும் சாலமோன் அதிகமா தவறு செய்ததுனால இந்த ஞானத்தில் அதிகம் உள்ளவர் என்று எண்ணி கர்த்தர் கொடுத்த கர்த்தரையே மதியாமல் அவருடைய மனைவிகளோட சொல்லுக்கு இசைந்து அநேக விக்கிரக வழிபாடுகளை செய்தார். ஸோ அதனால அந்த ஞானம் பொய்த்து போய்விட்டது. ஸோ அந்த இடத்துல he lost the kingdom. ஸோ இந்த இடத்துல நல்ல கவனமா இருக்கணும். அதனால கர்த்தர் அப்படி கொடுக்கறது இல்லை. கர்த்தர் எல்லாருக்கும் பூர்ணமாக தான் கொடுக்கிறவர். ஸோ இங்க ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருந்தால், எனக்கு என்னோட ஞானத்தில் குறைவுள்ளது ஏதாவது என்னோட விசுவாசத்திலேயோ எதுலையோ குறைவுள்ளது என்று நினைச்சா உள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய. நல்லா நீ ஏதாவது கேட்டீங்கன்னா திட்ட மாட்டாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் இது கேட்டீங்கன்னா உன்னை அடிப்பாரு. இல்ல அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. எது கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனா தவறான பொருட்களை கேட்கும்போது, இப்ப எனக்கு பேங்க்ல இருக்கிற அன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன்னு, ஒரு சகோதரன் கேட்டாருன்னு, 2 கோடி எனக்கு வேணும், எனக்கு 2 கோடி கொடுத்தா நான் இயேசுவை பின்பற்றுவேன், அவர் சொல்றபடி எல்லாம் கேட்பேன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், நான் இது குடிக்க மாட்டேன். சரி, இந்த சார்ட் ஆஃப் திங்ஸ் வி கேன் பிளே. ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். ஞானத்திலே நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாடத்திலிருந்து வருகிறது பின்னால ஒரு வசனம் சொல்லுது. ஸோ ஞானத்தில் குறைவில் இருந்தால் அவர்கிட்ட தான் போகணும். சோர்ஸ் யாருக்கு ஞானத்தை கொடுக்கறதுன்னா கர்த்தர் தாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நம்ம இதுல நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல குறைவுள்ளவர் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். ஸோ ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்டாதான் கொடுக்கப்படும். ஏன்னா அங்க ஒரு லா முன்னாலே போட்டிருக்கு. இயேசு சொன்னாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்கலன்னா கிடைக்கவே கிடைக்காது. நல்ல நினைச்சுக்கோ. I presumed God will give me this. I just thought in my this thing. So I presumed God knows my all the needs. So he has to give. No, he won't give like that. He is telling, கேளு அப்பொழுது கொடுப்பேன். இதுதான் இயேசு சொன்னாரு. ஸோ இங்கேயும் போட்டிருக்கு, அதுதான் போட்டிருக்கு. ஸோ கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கணும். கேட்டாதான் கிடைக்கும். இதெல்லாம் பிப்ளிக்கல் லாஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேத சட்டங்களை புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் நம்மளுக்கு கேட்கிற காரியங்களுக்கு பதில் வரும். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல். பாத்தீங்களா, இந்த ஃபெய்த்ன்னு வரும்போது சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட மனசுல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சுனால அது இப்ப இது எப்படின்னா, ஒரு பிளான்ட்டை வைக்கிறோம், தரையில ஊன்றோம், ஊனி ஒரு விதையை வைக்கிறோம். விதையை விட்டுட்டு அது வந்துடும், தன்னால வரும். ஒரு வச்சிங்கன்னா மேக்சிமம் 1 வாரம் அப்படி இருக்கும். அப்புறம் அந்த விதை முளைச்சி செடியா வரும். இதை என்ன பண்ணுவாங்க சில பேர், அதை வருதா இல்லையான்னு நோண்டி பார்த்துட்டு இருப்பாங்க. நோ, faith doesn't work that way. ஸோ தன்னால வரும்.
ஏனென்றால் அப்படிதான் கர்த்தர் அதை செயல்பட வைத்திருக்கிறார், அப்படிதான் வரும். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். பாருங்க, ஞானத்தை ஒரு காரியம் வேணும்னா விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காட்டினால், இப்ப சந்தேகப்பாடு யாரோ எனக்கு நான் இப்படி ஜோம் பண்றேனே, கர்த்தர் எனக்கு கொடுப்பாரா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இல்ல, கொடுப்பாரு, ஆனா நீ சந்தேகப்படாம கேட்கணும். நன்மையான இந்த ஜோதிகளின் பிதாத்திலிருந்து வருகிறது, இது வார்த்தை சொல்லுகிறது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய பிள்ளைங்களே. அதனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது. அதுக்குன்னு போயிட்டு நான் எனக்கு இவ்வளவு வேணும், எனக்கு அன்னைக்கு சொன்னேன் இந்த இது அது மாதிரி 1000 கோடி கர்த்தர் கொடுத்தாதான் நான் அவரை விசுவாசிப்பேன்னா சத்தியமா இட்ஸ் நாட் கோயிங் டு கெட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபார் வாட் யூ நீட் தட் 1000 crores. நான் உதவுதான் சொன்னேன், நான் கேட்கிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. இது மாதிரி மக்கள் இருக்கிறனால எனக்கு இவ்வளவு வேணும், அப்பதான் நான் நம்புவேன். நீ வேணும்னா இப்ப அந்த பிறவி குருடன் இருந்தான், அவனை போய் சீலவம் என்ற குளத்துல கழுவுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த இடத்துல குளத்துல கழுவாம இருந்தான், நான் ஏன் கழுவணும் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான்னா அவன் தெளிஞ்சிருக்க மாட்டான். இந்த இடத்துல அவன் ஒபே பண்ணான். சோ அதே மாதிரிதான் இங்க சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைப்படுகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். காற்றுல அடிப்பட்ட உடனே அந்த கடல் அலை என்ன பொங்கி 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 வரும்.